சரிதானே? அப்போ இந்த மக்மான்றது வந்து எங்களுக்கு கீழுக்கு, பூமிக்கு கீழே இருக்கும் போது அதை நாங்கள் மக்மான்னு சொல்கிறோம். புவியினுடைய ஓட்டுக்கு கீழுக்கு. மேலுக்கு நாங்கள் வரும்போது அதை நாங்கள் லாவான்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரெண்டு சொல்லும் எங்களுக்கு எரிமலை என்று சொன்னால் அந்த ரெண்டு சொல்லும் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ பாறை உருகிய நிலையில் இருக்கும் என்றால் அவர் மக்மா. அவர் வந்து வெளியில பூமிக்கு மேல வழியில வந்து வருவார் என்று சொன்னால் அவர் வந்து லாவா. அதாவது பூமி கீழடிக்கக்குள்ள பாறை குழம்பு. அவர் மலையொண்டுக்குள்ளால வெளியால வந்தார் என்று சொன்னால் அவர் வந்து எரிமலை குழம்பு. இது ரெண்டு தான் அதுக்குரிய அந்த ரெண்டு சொல்லுக்குரிய விளக்கம். அதே விடயம், அதே பாறை, அதே இது. ஆனா உரிய கிளையில கீழே இருக்கும் பொழுது அவரை வந்து மக்மான்னு சொல்றோம். அவர் வந்து பூமிக்கு மேற்பரப்பில் வரும்போது லாவான்னு சொல்றோம். அதான் அந்த விடயம். சரி, ரைட். இப்போ அந்த வகையில இந்த ஒரு எரிமலை ஒன்று வெடிக்கக்குள்ள இப்போ நீங்க இந்த எரிமலைகள் தொடர்பாக இதனுடைய ரியலான இதுகளை நீங்க ஃபுட்டேஜ்களை வந்து நிறைய பார்க்கலாம். இந்த யூடியூப்ல நிறைய இந்த ஃபுட்டேஜ்கள் வந்து நிறைய இருக்குது. அதே போல சில யூடியூபர்ஸ் வந்து இந்த எரிமலைகள் தொடர்பாக எரிமலைகள் இடம்பெறுகின்ற பகுதிகள் அல்லது எரிமலைகள் இடம்பெற்ற பகுதிகளுக்கெல்லாம் கூடுதலாக போகிறாங்க. இப்போ இதில் ஜியோகிராஃபி படிக்கிறாக்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் உண்ட சொல்லலாம். என்னன்னு சொன்னால் தமிழ் ரெக்கர் என்று சொல்லி ஒரு சொல். அப்போ அதில் வந்து உங்களுக்கு ரியலாக வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தமிழ் ரெக்கர் இப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வந்து தமிழ் மொழி மூலமான ஒரு சேனல் தான். இப்போ இந்த சேனலில் வந்து நிறைய எரிமலைகளை வந்து பக்கத்தில் அல்ல எரிமலைகள் இடம்பெற்ற பகுதிகள் அல்ல எரிமலைகள் இடம்பெறுகின்ற நாடுகளை நோக்கி இவர் வந்து நிறைய இடத்துகளுக்கு இந்த யூடியூபர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. அவற்றையே நீங்கள் பார்க்கலாம். ஐஸ்லாந்துக்கு போயிருக்கிறாரு. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற பல எரிமலைகள் வெடித்த வெடிக்கின்ற பகுதிகளுக்கு போயிருக்காரு. அப்போ அதில் வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ரியலாக அதனுடைய செயற்பாட்டை அதனுடைய நில உருவங்களை கூட நாங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் அதில் படிக்கிற விடயங்களை நேரடியாக காட்டுவார் சில விஷயங்களை. ரைட். அந்த வகையில் நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதில் இது ஒரு எரிமலை என்று பார்த்தோம்னா இதில் இருக்கிற ரெண்டால் சிக்னல் வந்து இடையில விட்டு விட்டு போகிறபடியாக கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ரைட். ரைட். இப்போ கதைக்கிறது வந்து விளக்குதால இருக்கும். ரைட். அப்போ இதில் நீங்கள் பார்த்துறீங்கன்னு சொன்னால் இதனுடைய உறுப்புகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து இந்த மெக்மா சேம்பர் என்று சொல்லப்படுறது, அதாவது பாறை குழம்பு அறை அல்லது பாறை குழம்புகள் உருவாகி இருக்கின்ற பகுதி இந்த ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரதான எரிமலை வாய். இந்த இதை வந்து நாங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் பிரதான எரிமலை வாய் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த பகுதி சில இலக்கம் போடல நினைக்கிறேன். 5 இடம் போடப்பட்டு ஒன்று போடப்படலை. அடுத்த எரிமலை பள்ளம். இந்த பகுதி எரிமலை பள்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னு லாவா புலோன்னு சொல்லப்பட்டிருக்கு. எரிமலை குழம்பு பாய்ந்து செல்கின்ற சொல்றது லாவா புலோன்னு சொல்லி.
4. அதே போன்று எங்களுக்கு அந்த சாம்பல் மேகம் அல்லது தூசுக்கள் கொண்ட அந்த பகுதி 5. மற்றது கிளை எரிமலைவாய் அல்லது பக்க எரிமலைவாய் என்று சொல்றது வந்து இந்த 6. சரி, இப்ப இதுல ரெண்டுக்கு வந்து ஒரே படம் போட்டிருக்கிறாங்க. எரிமலை பள்ளத்துக்கு வந்து எரிமலை வாய். ரைட். அப்ப இது வந்து ஒரு பொதுவாக ஒரு எரிமலை ஒன்றில் காணப்படுகின்ற முக்கியமான கூறுகளாக இருக்கு. கட்டாயம் வந்து ஒரு மக்மா அறை அல்லது மக்மா சாம்பர் என்று சொல்லப்படுகின்ற எரிமலை பாறை குழம்பு கொண்டிருக்கின்ற அந்த பகுதி இருக்கும். அதே போல பிலதான எரிமலை வாய் இருக்கும். மற்றது இந்த 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 குறிப்பிட்ட பகுதியைத்தான் அந்த சொல்லப்படுறது. அதாவது அந்த அந்த குழல் மாதிரி இருக்கின்ற பகுதியை நாங்கள் சொல்லுவோம் அந்த பிரதான எரிமலை அப்படி சொல்லி. அடுத்தது பார்த்தோன்னா எரிமலை பள்ளம், அந்த எரிமலை வாய்ப்பகுதிக்கு அதாவது நேரத்த பகுதி மேற்கு இருக்கிற பகுதி பெருவாய் என்று சொல்லப்படுறது. அதுக்கு பக்கத்தில் பாறைப்பகுதி. அப்போ இந்த பகுதி தான் ஆக மேலுக்கு அந்த பள்ளம், அதாவது உருவாகி அந்த வாயில் இருக்கிற பகுதி பள்ளம். மற்றது இந்த லாவா ஓட்டம் அல்லது லாவான்னு சொல்லப்படுறது வெளியில எரிமலை குழம்பு வார பகுதி. கீழே ஒழுக்க மக்மா, வெளியில லாவா. அடுத்தது 5வது நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த சாம்பல் மேகங்கள், அதாவது புகை வெளியேறி போறது. ஒரு கிளை எரிமலை வாயன்னு சொல்லி பொதுவாக ஒரு எரிமலையில சில முக்கியமான விடயங்கள் காட்டப்பட்டிருக்கு. ரைட். அப்ப நாங்க இந்த எரிமலைகளை பொறுத்த வரைக்கும் எரிமலைகள் எப்படி அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதே போல எங்களுக்கு இந்த எரிமலைகள் வந்து தோற்றம் பெறுறதுல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் இது எவ்வாறு தோற்றம் பெறுகின்றதுன்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிமலைகள் உருவாகிறதுக்கான படிமுறைகள் இதுல வந்து அல்லது படிநிலைகள் இதுல காட்டப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த எரிமலைகள் தோற்றம் பெறுறதுல செல்வாக்கு செலுத்துகிற அல்லது அதனுடைய அடிப்படை காரணி வந்து புவியோட்டினுடைய தகட்டசைவு அல்லது புவியோட்டு இயக்கம் என்று சொல்லப்பட்டது. அப்போ நாங்கள் ஏற்கனவே தகட்டசைவுன்றது நாங்கள் முன்னுக்கு பார்த்து நாங்கள் என்னடா இந்த புவியோட்டு அசைவு அல்லது இந்த தகட்டசைவு தான் வந்து முக்கியமாக இந்த எரிமலைகளுடைய உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியாக இருக்குது. அதிலும் குறிப்பாக 2 வகையான தகட்டெல்லைகள் நாங்கள் பார்த்தோன்னாங்க. 3 வகையான தகட்டசைவு செயற்பாடுகள் பார்த்துருந்தாங்க. எங்களுக்கு அதுலேயும் 2 வகையான செயற்பாடுகள் தான் இதில் கூடுதலாக முக்கியத்துவம் வருது. ஒன்று வந்து தகடுகளினுடைய ஒருங்குதல், அதே போல தகடுகளினுடைய விலகுதல். இந்த 2 விடயமும் தான் கூடுதலாக இந்த எரிமலை உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்து. தகடுகளுடைய ஒருங்குதல் மற்றது தகடுகள் வந்து விலகுதல். இப்போ இந்த 2 விடயங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எரிமலைகளை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகிக்கின்ற தகட்டசைவு செயற்பாடுகளாக இருக்கு. சரிதானே? தகடுகளினுடைய ஒருங்குதலும் அதே போல தகடுகளினுடைய விலகுதலும், இந்த 2 விடயங்களும் தான் எங்களுக்கு தகட்ட இந்த எரிமலைகள் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற விடயமா இருக்கு. அப்போ இதில் நீங்கள் கூடுதலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒருங்குதலோட சம்பந்தப்பட்ட தகட்டசை இடம்பெறுகின்ற போதுதான் எரிமலை நில உருவங்கள் வந்து கூடுதலாக உருவாகும் என்று சொல்லி சொல்லப்படுது. விலகுதலை விட ஒருங்குதலோட சம்பந்தப்பட்டதுதான் எங்களுக்கு கூடுதலான நில உருவங்கள் உருவாக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க என்றால் தெரியும், எங்களுக்கு ஒரு ஏற்கனவே நான் இந்த மக்மான்னு சொல்லியிருந்தேன்னா பூமிக்கு கீழே இருக்கிறது. அதே போல அந்த மக்மா வந்து வெளியேறுகின்ற எரிமலை ஒன்றினுடைய பகுதி, அந்த குறிப்பிட்ட எரிமலை உருவாகிறதுல வந்து எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற
அல்லது அதோட தொடர்புடைய சில காரணிகள், முக்கியமான காரணிகள். அதாவது எரிமலை வந்தங்களுக்கு உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு விடயம் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெப்பம், அமுக்கம், அதே போன்று காலம் போன்ற விடயங்கள் எங்களுக்கு முக்கியமான காரணிகளாக இருக்கு. வெப்பம், அமுக்கம், காலம் போன்ற விடயங்கள். அதை விட இன்னொரு விடயம் முக்கியமானது சொன்னால் இந்த பாறைகளில் காணப்படுகின்ற பிளவுகள் அல்லது சிதைவுகள். ரைட். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எரிமலைகளினுடைய உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். ஒன்று வந்து வெப்பம், அடுத்தது வந்து எங்களுக்கு அமுக்கம், அடுத்தது வந்து எங்களுக்கு காலம், அடுத்தது பலவீன பகுதி அல்லது பிளவுகள். இந்த 4 விடயமும் தான் எங்களுக்கு இந்த எரிமலைகள் செல்வாக்கு செலுத்துறதுல பங்கு வகிக்கின்ற முக்கியமான காரணிகளாக குறிப்பிடப்படுகின்றது. அப்போ நாங்கள் தகட்டசைவு செயற்பாடு வந்து இந்த எரிமலையினுடைய உருவாக்கத்தை தோற்றுவிக்கின்ற பிரதான காரணியாக இருக்கிற அதே நேரம் இந்த 4 விடயங்களும் எங்களுக்கு என்ன செய்தல் சொன்னால் இந்த எரிமலைகளை தோற்றுவிக்கின்ற காரணிகளாக இருக்குது. வெப்பம் உண்டு, அமுக்கம் உண்டு, பலவீன பகுதி உண்டு, காலம் உண்டு. ரைட். அப்போ நாங்கள் இதற்கா விரிவாக பார்ப்போம். உங்களோட டியூட்டில் வந்து விரிவாக இல்லாமல் இருக்கும், அதை நாங்கள் பார்ப்போம். இந்த டியூட்டில் வந்து வெப்பநிலை, அமுக்கம், மூட்டுக்களும் பிளவுகளும் காலம் என்று இருக்கு, செல்வாக்கு செலுத்தின காரணிகள். ரைட். அப்போ நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக இந்த வெப்பம் என்ற விடயம் ஒரு எரிமலை உண்டு எல்லா இடத்துலையுமே உருவாகாது. எல்லா பகுதிகளிலையும் வந்து திடீரெண்டும் உருவாகாது. அப்போ திடீரென்று உருவாகி ஒரு எரிமலையாக மாற்றம் அடைகிறதுக்குரிய காரணிகள் மிகவும் குறைவு. ஏன்னு சொன்னால் ஒரு எரிமலை ஒன்று உருவாக்குறதுக்கு நீண்ட கால பகுதி எடுக்கும். இன்னொரு படம் ஒன்று மிஸ் ஆகியதில் அடி உங்களுக்கு காட்டலாம். அப்போ இதில் பார்த்துட்டாலே தெரியும் உங்களுக்கு நிறைய காலப்பகுதி உங்களுக்கு ஒரு எரிமலை உருவாகிறதுக்கு எடுக்கும். உடனே எரிமலைகள் உருவாகாது. ஏற்கனவே அது போமாகி இருக்கும், வெளியில் வாரது வேற விடயம். அதனால் ஒரு எரிமலை உருவாகிறதுக்கு நீண்ட கால பகுதிகள் எடுக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பாறை குழம்பு வந்து ஏற்கனவே பூமிக்கு கீழே உருகிய நிலையில் இருக்குது. அது தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படுற அழுத்தம், அதனுடைய அந்த வெப்பம் சரியான ஒரு போமுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அது எங்களுக்கு வெளியில் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு இப்போ எங்களுக்கு ஒரு நிலத்தில் ஒரு விதையை போட்டோம்னு சொன்னால் அந்த விதை வந்து உடனே முளைச்சிட்டு வராது. சில விதைகள் வரும், சிலது வராது. ஏனென்றால் அதுக்கு பொருத்தமான அந்த அது தேவையான நீர், அந்த வெப்பநிலை எல்லாம் சரியாக வரக்குள்ளதான் அந்த விதை வந்து முளைச்சி வெளியில் வரும். அதே போல தான் இந்த எரிமலைகளும் உருவாகிறதுக்கு நீண்ட கால பகுதிகள் தேவைப்படும் சொல்லப்படுது. இப்போ திடீரென்று வராது. அதாவது இருக்கிற பாறை குழம்பு திடீரென்று போயிட்டு எரிமலையாக மாறித்து வராது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி பிறகு வெப்பமாக மாறி பிறகு அவர் தணலாக மாறி பிறகு குழம்பாக மாறி வரத்துக்கு ஒரு நீண்ட காலம் முக்கியமாக எடுக்கும். அதே போல இந்த வெப்பமன்ற விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் வெப்பமன்றது எங்களுக்கு பூமிக்கு கீழே போக போக, அப்போ இந்த படத்துல நாங்கள் பார்த்தோம்னா தெரியும், அதே போல இந்த படத்தையும் பார்த்துட்டா தெரியும். பூமிக்கு கீழே நாங்கள் போக போக பூமியினுடைய மேற்பகுதியிலிருந்து பூமிக்கு கீழே போக போக வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும். ஏனென்றா நான் சொல்லியிருந்தேன் 6000 பாகை செல்சியஸ் வந்து எங்களுக்கு பூமியினுடைய மத்திய பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட சூரியனுடைய வெப்பநிலை 6000 பாகை செல்சியஸ். இப்போ மேற்பரப்பில் எங்களுக்கு பங்கட அயன வலயங்கள் ஒரு 30 பாகை செல்சியஸ் என்று சொன்னால் கீழே போக 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 வெப்பநிலை கூடிக்கொண்டு போகுது. அப்போ 6000 பாகை செல்சியஸ் இப்போ கிட்டத்தட்ட 30 இருக்கிறது, 3000, 6000 சொன்னால் யோசிச்சு பாருங்க இவ்வளவுக்கு வேகமாக கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி. 30 இருக்கிறது,
6000 மாறுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு கீழே போகும்போது 32°C வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும்னு சொல்லப்படுது. இப்போ அது வேறுபட்டு போகும், போக போக கூடிக்கொண்டு போகும், சராசரியாக அந்த மாதிரி சொல்லப்படுது. அப்போ கீழே போக போக வெப்பநிலை கூடிக்கொண்டு போகிற காரணத்தால் நடக்கும் என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கப்பால பாறைகள் உருகக்கூடிய வெப்பநிலை அங்கே உருவாகும். அப்போ உருகக்கூடிய வெப்பநிலை உருவாகும் போது அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள பாறைகளாக இருந்தது சொன்னால் அல்லது பாறைகள் ஏதோ ஒரு வகையில் அந்த பகுதிக்குள்ள மாட்டுப்படக்குள்ள கட்டாயம் அவர் உருகிய நிலைக்கு மாறுவார். ஒன்று எங்களுக்கு வெப்பநிலை பூமிக்கு கீழே போக போக வெப்பநிலை கூடுது. அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியில் கீழே நிச்சயமாக திண்மமாக ஒரு பாறை இருக்க முடியாது. அதால உருகிய நிலையில காணப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அமுக்கம். அமுக்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த 2 வகையாக சொல்லப்படுது. பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து கிடைக்கின்ற ஒரு அழுத்தம், கீழிருந்து மேற்காவு ஓட்டம் மூலமாக கிடைக்கின்ற ஒரு அமுக்கம் அழுத்தம். அப்ப மேலுக்கிருந்து ஒரு அழுத்தம் தொடர்ச்சியாக மிக அதிகமாக கிடைச்சு கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அப்படி மேலுக்கிருந்து அழுத்தம் கிடைக்கக்குள்ள என்ன நடக்கும்னா அந்த பாறை கீழே இறங்கக்குள்ள அல்லது அழுத்தம் கொடுக்கக்குள்ள கூடுதலாக வெப்பம் தேவைப்படும். ஆனால் இந்த தகட்டு அசைவுகள் ஏற்படுகின்ற போது இந்த அழுத்தம் குறையும். அப்ப இந்த அழுத்தம் குறையக்குள்ள நடக்கும்னு சொன்னால் இலகுவில பாறைகள் உருவாகும்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கிடைச்சிருக்கிற அந்த அழுத்தம் வேறொரு பகுதியால் ரிலீஸ் ஆகும் போது புவிநடுக்கத்துக்கு கூடாக அல்லது வேறு வேறு செயற்பாடுகளுக்கு கூடாக அது ரிலீஸ் ஆகும் போது அந்த பகுதியில் இருக்கிற பாறைகள் விரைவாக உருகி மக்மாவாக மாறும் சொல்லப்படுது. அப்போ அந்த அழுத்தம் எங்களுக்கு பூமிக்கு மேலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிற அழுத்தம் இந்த தகட்டசைவுகள் ஏற்படும் போது கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகக்குள்ள வேர் உபகமாக பாறை குழம்பாக மாறி அடுத்த இன்னொரு விடயம் என்னென்று பார்த்து முடிச்சுனால் பலவீன பகுதி. பலவீன பகுதி என்ற விடயம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அழுத்தம் குறைந்த அழுத்தம் பாறைகள் எளிதாக இருக்குன்றது. அப்போ அவர் ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய நிலைக்கு மாற்றக்குள்ள பிக்கா அவர் கிளறிக்கிற பாறை குழம்பு வேகமாக மக்மாவாக மாறினவர் வேகமாக மக்மாவை மாறி எரிமலையாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்த பலவீன பகுதி பூமியினுடைய மேற்பரப்பில் பல இடங்களில் பிளவுகள் இருக்குது, மூட்டுக்கள் இருக்குது, ஏன் சின்ன சின்ன துளைகள் கூட இருக்குது. இன்னைக்கு நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கண்ணியா சுடுதண்ணி கிணறுக்கு போயிருப்பீங்க. அதே போல் மகாவயாவில் அம்பாறை பக்கம் இருக்கிற சுடுதண்ணி கிணறுக்கு போயிருப்பீங்க. வங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி அந்த கீட்டாக வாரத்துக்கு அந்த தண்ணி ஒரு ப்ரெஷரில் மேல் நோக்கி வாரத்துக்கும் காரணம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற சின்ன சின்ன துவாரங்கள். அந்த துவாரங்களுக்கு பேர் கெய்சர் அல்லது கீசர் என்று சொல்லுவாங்க. GEYSER. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் எரிமலைகள் இல்லை, கெய்சர் அல்லது கீசர் என்று சொல்லுவாங்க. அப்ப இது என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கூடாக எங்களுக்கு வெப்பமும் அமுக்கமும் பூமி கீழே இருந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளால இப்போ நாங்கள் ஒரு பானை ஒன்றில் ஏதோ ஒன்று சமைச்சு கொண்டிருக்கிறோம், இடவு இருந்து அந்த இடவு பகுதிக்குள்ளால சூடும் வரும், அங்கிருந்து ஒரு அழுத்தமும் கிடைக்கும், அழுத்தமும் வரும். அதே மாதிரியான ஒன்று எங்களுக்கு இந்த பூமிக்கு கீழிருந்து வாரவடியால்தான் அந்த குறிப்பிட்ட பகுதி நீர் சூடாகுது, அதனை சூடாகி மேலிடம். சரிதானே? கதைக்கிறது ஏதாவது கிளியர் இல்லாமல் எதுவும் இருக்குதா? கிளியரா இருக்கு சார். ரைட்டு.
ரைட். அப்போ இந்த 4 காரணிகளும் தான் இந்த உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். சரிதானே? அப்போ கொண்டு வந்த வெப்பம், அமுக்கம், பலவீன பகுதி, காலம். அப்போ இதை விளக்க சொல்லி கேட்கலாம். அப்போ எரிமலை உருவாக்கத்தினை சுருக்கமாக விளக்கு என்று கேட்டால் நாங்கள் முதலாவது குறிப்பிடும் தகட்டசைவு செயற்பாடு பிரதானமாக இதில் செல்வாக்கு செலுத்துது. குறிப்பாக 2 வகையான தகட்டு எல்லைகளில் உருவாக்குது. ஒன்று எங்களுக்கு விலகும் தகட்டெல்லை, அதே போன்று ஒன்றே ஒன்று ஒருங்கும் தகட்டெல்லை, மோதிரம் சொல்லி. அப்போ இந்த 2 வகையான தகட்டெல்லைகள்லையும் கூடுதலாக இந்த ஒருங்கும் தகட்டெல்லையில தான் தகடுகள் அமிழ்கின்ற போது கூடுதலான எரிமலை சார்ந்த நில உருவங்கள் செயற்பாடுகள் உருவாகும். அப்போ அந்த எரிமலைகள் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக இந்த வெப்பம், அமுக்கம், பலவீன பகுதி, காலம் ஆகிய விடயங்கள் இருக்குது. அப்போ இதை ஒவ்வொன்றும் எப்படி செல்வாக்கு செலுத்துன்றது நாங்கள் சுருக்கமாக கொடுக்கணும். ரைட். அடுத்த விடயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எரிமலைகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதனுடைய தொழிற்பாட்டின் அடிப்படையில் ஒன்று அவிந்தெரிமலை என்றும், அடுத்தது உறங்கும் எரிமலை என்றும், அடுத்தது உயிர்ப்பெரிமலை என்றும். இப்போ அவிந்தெரிமலை என்று சொல்லப்படுறது உண்மையாகவே அவிந்த என்று சொன்னாலே அங்கே அது செத்த எரிமலை மாதிரி தான். அவை இனிமேல் வெடிக்க மாட்டேன். இப்போ இந்தியாவில் தக்கன மேட்டில் இருக்குது. அப்போ அந்த மேட்டில் எரிமலை மேட்டில் தான் அது. அந்த இந்தியாவிலே எரிமலைகள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அது அந்த இடத்துல எரிமலைகள் இனிமேல் வரவே மாட்டுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டதா இந்த எரிமலை. இனிமேல் இந்த இடத்துல எரிமலை வெடிப்பு இடம்பெறவே மாட்டுது என்று சொல்லப்படுற எரிமலைகளை நாங்கள் அவிந்த எரிமலை என்று சொல்கிறோம். அதே போல உயிர்ப்பெரிமலை என்று பார்க்கிறது தொடர்ச்சியாக எரிமலை செயற்பாட்டை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. எரிமலை குழம்புல வெளியேற்றி கொண்டிருக்கிறது உயிர்ப்பெரிமலை. இப்போ இன்றைக்கு பூமியில் கூட இருக்கிறது இந்த உயிர்ப்பெரிமலைகள் தான். கூடுதலாக நாங்கள் குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய எரிமலைகள் எல்லாம் உயிர்ப்பெரிமலை. அடுத்த இன்னொன்று இருக்குது உறங்கும் எரிமலை. இவர் என்னென்னு சொன்னால் எப்போ வெடிப்பார் என்று சொல்ல இயலாது. ஆனால் நீண்ட காலத்துக்கு முன்னர் ஒரு எரிமலை செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கலாம், அல்லது குறைந்த அளவிலான எரிமலை செயற்பாடுகளை தான் இவர் மேற்கொள்வார். மற்றதையெல்லாம் அவர் ஒன்றும் பேசாமல் இருப்பார், வெடிக்காம அப்படியே இருக்கும். அப்போ அதை உறங்கும் எரிமலை என்று சொல்லுவாங்க. அது ஒரு இதில் டேஞ்சரானது இந்த உறங்கும் எரிமலை. ஏன்னா உயிர்ப்பெரிமலைன்றது அந்த இடத்துல வெடிக்குமென்றபடியாக அதுலேருந்து நாங்கள் விஷயபா தூரத்தில் இருப்போம். அவிந்தெரிமலையும் படிக்காதன்று போட்டு நாங்கள் பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு பயமில்லாம் போகலாம். ஆனால் உறங்கும் எரிமலைன்றது எப்போ வெடிக்கும் என்று சொல்ல இயலாது. அந்த உயிர்ப்பெரிமலைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அதே போல தான் உறங்கும் எரிமலைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக அந்த இடத்தை விட்டு வெளியில் மாறி இருக்கணும். அந்த வகையில் இந்த எரிமலைகள் கூடுதலாக காணப்படுகின்ற வலயத்தை 4ஆக பிரிக்கிறாங்க. எரிமலைகள் இந்த 4 வலயத்தெல்லாம் கூட இருக்குது. ஒன்று சேக்கம் பசிபிக் வலயம். இதைத்தான் நெருப்பு வளையம் என்று நான் சொல்கிறேன். எரிமலையை கூட இருக்குது வலயம். பசிபிக் சமுத்திரம் அதனுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்ற பகுதிகள். குறிப்பாக ஆசியா கண்டத்தோட ஜப்பான்ல இருந்து அப்படியே இந்தோனேஷியா, சுமத்ரா, இந்த குறிப்பிட்ட பகுதிகள் வரைக்கும். அதே போன்று ஆஸ்திரேலியாவோட ஒரு பகுதிகள். அப்புறம் வட அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதிகள், அதே போன்று தென் அமெரிக்க கண்டத்தினுடைய பகுதிகள். இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் சுற்றி நிறைய வளைத்து நிறைய பகுதிகள், நிறைய எரிமலைகள் இருக்கிற காரணத்தால் இதை நாங்கள் நெருப்பு வளையம் என்று சொல்கிறோம். எரிமலை நிறைய இருக்கிறபடியால், அவை வெடிக்கிற எரிமலைகளாக இருக்கிறபடியால் இதை நாங்கள் நெருப்பு வளையம் என்று சொல்கிறோம். சேக்கம் பசிபிக் வளையம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது இதற்கு அடுத்ததாக எரிமலைகள் காணப்படுற வலயம் எதுன்னு சொன்னால் மத்திய தரைக்கடல், நம்முடைய யுத்தம் நடக்கிற பகுதிக்கு அண்மித்த பகுதி. அப்போ அந்த பகுதிக்குள்ளே தான் எங்களுக்கு இத்தாலி, மற்றது சிசிலி போன்ற பகுதிகளில் முக்கியமான எரிமலைகள். இப்போ எட்னான்னு சொல்லி ஒரு சாக்லேட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன். எட்னா எரிமலை அதுக்குள்ளான் இருக்கு. அதே போல் விசூவியஸ் என்று சொல்லி, புல்கானோன்னு சொல்லி, ஸ்ட்ரம்போ. அப்போ இந்த எரிமலைகள் எல்லாம் அதுக்குள்ளான் இருக்குது. அப்போ இதற்கு அடுத்த கட்டமாக அல்லது இதுகளுக்கு பிறகு மற்ற முக்கியமாக எரிமலைகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த அத்லாந்திக் சமுத்திர வலயம். இந்த படம் கொஞ்சம் மாறி இருக்குது இதை காட்டுறதுக்காக. வட அமெரிக்கா கண்டம் தென் அமெரிக்கா கண்டத்துக்கும் இடையால உங்களுக்கு தெரியும், அதாவது ஐஸ்லாந்தால சேர்த்த மாதிரி இருக்கிறது இந்த அத்லாந்திக் சமுத்திர வலயம் சொல்லி. அப்போ அங்கே எங்களுக்கு ஐஸ்லாந்துலாம் நிறைய எரிமலைகள் இருக்கு. இப்போ கிட்டத்தில் நான் சொன்ன அந்த தமிழ் ரெக்கர்ன்றவர் இந்த ஐஸ்லாந்துக்கு போய் நிறைய எரிமலைகள் சார்ந்த இல உருவங்களை எல்லாம் காட்டியிருந்தவர். அப்போ
மத்திய அத்லாந்திக் சமுத்திர வலயம் என்று சொல்லி சொல்றது இந்த பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வலயம். அப்ப இது ஆப்பிரிக்காவினுடைய இந்த பகுதி, இந்த ஏரியாக்களுக்குள்ள இருக்கிற எரிமலைகளை உள்ளடக்கிய பகுதியைத்தான் ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வலயம் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க வலயம் என்று சொல்லி சொல்றோம். இதுவும் இன்றைக்கு எரிமலைகள் கொண்ட பகுதியாக இருக்கு. அப்ப இந்த 4 பகுதியும் தான் கூடுதலாக எரிமலை வலயங்கள் காணப்படுகின்ற பகுதிகளாக குறிப்பிடப்படுது. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் இந்த நில உருவங்கள் இருக்கா பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த எரிமலை என்ற படிக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், எரிமலை நில உருவங்கள் எப்படி இருக்கும், அவை எப்படிப்பட்ட செயற்பாடுகள் உருவாகுதுன்ற விடயங்களுக்கு தான் நாங்கள் அதை கூட படிக்கிறோம். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த எரிமலை குழம்பு அல்லது எரிமலைகளில் காணப்படுகின்ற லாவா, எரிமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோன்னாங்க லாவா இருக்கும், அதாவது எரிமலை குழம்பு, அதோடு சேர்த்து சில இடங்களில் சாம்பல் இருக்கும். இப்போ இவையெல்லாம் அதில் முக்கியமான கூறுகளாக இருக்கும். அதே நேரம் இந்த எரிமலை அந்த லாவாவில் வந்து கூடுதலான பொருட்களை பொறுத்த வரைக்கும் சிலிக்காவும், அந்த மக்மாவில் வந்து அந்த மக்மாவில் அதில் வழியில் வரக்குள்ள சிலிக்காவும் எங்களுக்கு இரும்பும் வந்து அதில் இருக்கு கூடுதலாக. அப்போ அந்த அதில் வந்து எங்களுக்கு இந்த சிலிக்காட அளவை வச்சு கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அதனுடைய எரிமலை கூம்புகளை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, அமில கூம்பு காரக்கூம்புன்னு சொல்லி. அப்போ கூடுதலாக இந்த எரிமலைகளால் தோற்றம் பெற ஒரு நில உருவத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கூம்புகள் முக்கியமானது. பின்னுக்கு நாங்கள் தனித்தனியை பார்ப்போம். அந்த கூம்புகளும் அதோட சேர்ந்த நில உருவங்கள்லையும் கூம்புன்றது முக்கியமான, கூம்புண்டா எரிமலை தான், வெளியில் செட்ட எரிமலை. அந்த எரிமலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிக்காவை வச்சு கொண்டு 2 வகையாக பிரிக்கப்படுது அதனுடைய அந்த பொருட்கள் இருக்கிற கூட்டு. அப்போ சிலிக்கா 52% அதிகமாக காணப்படும் போது அதை அமில கூம்புன்னு சொல்றாங்க, அமிலத்தன்மையுடைய பாறைகள் என்று சொல்லி. அப்போ அந்த அமிலக்கூம்பை பொறுத்த வரைக்கும் அதில் பாகுத்தன்மை கூட இருக்கு, கட்டியான தன்மை. அப்போ அதால் வந்து அந்த எரிமலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு உயரமான வடிவத்தை கொண்டதாக இருக்கு. கடும் உயரமாக இருக்கிற எரிமலை கூம்புகளை கண்டால் அவை வந்து அமில கூம்புகள் என்று சொல்லி. ரெண்டாவது பாகுத்தன்மையாக இருக்கு, அமில கூம்பு பாகுத்தன்மையாக இருக்கு. அடுத்த காரக்கூம்பு, அது வந்து திரவத்தன்மை கொண்டதாக இருக்கும். அவை வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் உயரம் குறைந்த எரிமலை கூம்புகளை உருவாக்கும். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட குத்தான சாய்வுகளை கொண்டதை கூடுதலாக உருவாக்கும். இது வந்து மென்சாய்வான தோற்றங்கள் ஓரளவு கொண்டதை உருவாக்கும். அந்த 2ஐயும் தான் நாங்கள் இந்த காரக்கூம்பு உயரம் குறைஞ்சது, அமிலக்கூம்பு உயரம் கூடியது சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். ரைட். அப்போ இதை நாங்கள் ஏன் பார்த்தோம்னா பின்னுக்கு எங்களுக்கு அந்த நில உருவங்கள் வரும்பொழுது வருது. இப்போ இந்த எரிமலைகளை நாங்கள் நில உருவங்களை பார்த்தோன்னாங்க, நில உருவங்களில் வந்து 2ஆம் நிலை நில உருவங்களுக்குள்ள வருகின்ற நில உருவங்கள் தான் இந்த எரிமலை நில உருவங்கள், அல்லது அகவிசை செயற்பாட்டுக்குள்ள வர நில உருவங்கள் தான் எரிமலை நில உருவங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கேள்வி வரும்பொழுது எரிமலைகளால் தோற்றம் பெறுகின்ற தள்ள நில உருவங்கள் 3ஐ குறிப்பிட்டு விளக்கப்படங்களை உதவியுடன் விளக்குகள் சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி எரிமலைகளால் உருவாகின்ற தலையீட்டு நில உருவங்கள் 3ஐ குறிப்பிட்டு விளக்கப்படங்களை உதவியுடன் விளக்குகள் சொல்லி கேட்கலாம். ரைட். அப்போ இங்கே வந்து நான் குறிப்பிட்ட சில நில உருவங்களை வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு இந்த நில உருவங்களை பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தள்ள நில உருவம், தலையீட்டு நில உருவம். தள்ள நில உருவம் என்று சொல்றது என்னன்னு சொன்னால், எரிமலை வெடிக்கும் போது வெடிச்சதுக்கு பிறகு பூமியினுடைய மேற்பரப்பில் நேரடியாகவே உடனுக்குடன் நாங்கள் பார்க்கக்கூடிய நில உருவம். பூமியோட மேற்பரப்பில் அப்படியே தெரியும். அது தலையீட்டு நில உருவம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், எரிமலை வெடிக்கும் போது அவர் வந்து அந்த பாறை குழம்பும் பூமிக்கு மேலே வராம சில பாறைகளுக்கு இடையில அங்கஞ்சு சொல்லி அவர் என்ன செய்வார்னா இறுகி கட்டியாயிருவார். அப்போ இறுகி கட்டியானவர் நீண்ட நாளைக்கு பிறகு வெளியில சரிவார். இப்போ உங்களோட வீட்டில் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரு காசொண்ட தொலைக்கிறீர்கள், அதை கண்டுபிடிக்கவே மாட்டேன். ஆனால் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு கொண்டு மழை பெஞ்சதுக்கு பிறகு அல்ல நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக கூட்டும் போது அந்த தொலைஞ்ச காசி ஒரு குட்டி நாணயம் உண்டு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது ஒரு நகை உண்டு, அதுக்கு பிறகு வெளியில் தெரியும். அந்த மாதிரி
இந்த பாறை குழம்பு வந்து பூமிக்கு கிடைக்கிற பாறைகளுக்குள்ள வந்து பூமியினுடைய இந்த புவியோட்டு பாறைகளுக்குள்ள வந்து பாறை குழம்பு இறுகி கட்டியாகும். ஆனால் அதை உடனே எங்களால் பார்க்கல. நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த பாறைகள் ஏதோ ஒரு வகையில் அரிக்கப்படும். என்னத்தால? மழையால் அரிக்கப்படலாம், வேற வேற சேப்பா அரிக்கப்படலாம், அல்லது அவை இந்த புவிநடுக்கம் அவை போன்றவற்றாலேயும் அவை மாற்றப்படலாம். அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு மாறுகின்ற போது பிறகு தெரிவார் அவர் திட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை தலையீட்டில் உருவம் சொல்லி சொல்றோம். அப்ப தலையில் உருவம் சொன்னால் எரிமலை வடிக்கக்குள்ள உடனே வாரும். அதே போல தலையீட்டில் உருவம் சொல்றது வந்து எங்களுக்கு எரிமலை குழம்பு எரிமலை வெளியேறாமல் பாறைகளுக்கு இடையில தங்கி கொண்டிருந்து அது பிறகு எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு வெளித்தெரியக்குள்ள தலையீட்டில் உருவம் சொல்றோம். அப்போ பாறைகள்ல அதுகளில் நாங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ எங்களோட நாட்டுகளில் குறைவு, வேறு நாடுகளில் பெரிய மிகப்பெரிய நாடுகளில் இவை வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். எரிமலைகள் எங்களோட நாட்டுகள் இல்லை தானே, இருந்தாலும் வேறு பெரிய நாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அந்த வகையில் இந்த தள்ளல் உருவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முக்கியமான தள்ளல் உருவங்களை நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன்று எரிமலை கூம்பு நிறைய இடத்துல காணப்படக்கூடியது. அடுத்த கூட்டெரிமலை, அடுத்த கவச எரிமலை, கவசம் மாதிரி இருக்கிறது, அதை லாவா கூம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த எரிமலை மேட்டு இலம், எரிமலையால் தோற்றம் பெற்ற ஒரு மேட்டு இலம். மற்ற எரிமலை பெருவாய் அதாவது அகல் மோல்ட்டுவாய்னு சொல்லுவாங்க, கால்டீரான்னு சொல்லுவாங்க. அடுத்த எரிமலை வாய் ஏரி. சாதாரணமாக எரிமலை ஒன்றுக்கு மேலே எரிமலை வடிக்காமல் இருந்தால் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அடுத்த எரிமலை தூபி, எரிமலை கழுத்துன்றது. இந்த எரிமலை கழுத்து சில இடங்களில் தலையீட்டில் ஒருவங்களுக்கு வருது. ஆகவே இந்த எரிமலை கழுத்தை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொடுணும் எல்லாம் மற்றது எல்லாத்தையும் பார்க்க. அப்போ இதில் வந்து நாங்கள் அந்த சிவப்பாக காட்டியிருக்கிற என்ன காரணம் அப்படின்னா அவை வந்து முக்கியமானவை. இவை வந்து எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடத்துலையும் இவை காணப்படுறது. எரிமலை எல்லோரும் என்றால் ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த இதை விட்டு நாங்கள் வேறு எல்லோரங்களை சொல்றது வந்து குறைவு. இவை வந்து கட்டாயம் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நாங்கள் ஒரு சாப்பிட போகிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு கல்யாண வீடு ஒன்றுக்கு போய் சாப்பிட போகிறோம்னா முதலாவது அங்கே என்ன ஒரு பிரியாணி சாப்பாடு இருக்கின்ற மாதிரி இப்போ அவை கட்டாயம் இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னா ஐஸ்கிரீம் இருக்கும், அப்படி முக்கியமாக இருக்கும். அதை விட என்ன செய்யலாம், அருமையாக சில இடங்களில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஜூஸ் ஒன்று வச்சிருக்கலாம், அல்லது தயிர் வச்சிருக்கலாம். அப்படி அந்த இது அருமையாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் தெற்ற மாதிரியான நில உருவங்களில் இந்த சிவப்பாக காட்டப்படுகிற முக்கியமானது. அடுத்தது அது வந்து உங்களுக்கு ஈஸியானது கண்டபடியால் அதை நான் இதில் ரெட்டில் காட்டியிருக்கிறேன். அவற்றை வந்து அதுக்குரிய தனியாக அதுக்குரிய படங்களும் முக்கியமாக போட்டிருக்கிறோம். அவற்றை வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இல்லைன்னா மற்ற இதை விட அவை வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி தலையீட்டில் உருவத்திலையும் வந்து எங்களுக்கு ஆழத்தீப்பாறை, அதுக்கு வந்து உள்ளூட்டுலம் ஆட்பிளவு கற்குகைன்னு சொல்லப்படுறது. அதில் கற்குகை என்றைக்கு கற்குகையா இக்கன்னா அவரோட இட்டன்னா வந்துருக்கு கற்குகை, ஆட்பிளவு கற்குகை. அதை நாங்கள் பத்தோலித்துன்னு சொல்லியும் சொல்லுவோம். இப்போ இன்னொரு பேர் பத்தோலித், அதனுடைய கலைச்சு அப்படியே போடுவாங்க. அடுத்த குத்து தீப்பாறை, கிடைத்தீப்பாறை, குமிழி தீப்பாறை, குழிவு தீப்பாறைன்னு அந்த பேர் கொண்டு அழைக்கப்படுது. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான சிலது வந்தங்கன்னா தள்ளத்தில் உருவங்கள் தான். தலையீட்டில் உருவங்கள் வந்து கிட்டத்தட்ட அவற்றினுடைய ஷேப்பை வச்சுக்கொண்டு சின்ன சின்னனாகவே நாங்கள் விளக்கிடலாம். இது கொஞ்சம் விளக்கும் போது தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அல்லது இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கூட கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எரிமலை நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது வந்து இந்த எரிமலை கூம்புகள். இப்போ சாதாரணமாக இந்த எரிமலை கூம்புன்றது வந்து ஒரு செங்குத்தான நேரான விளிம்பை உடையது, கிட்டத்தட்ட வட்ட வடிவமான அடியை உடையது இந்த கூம்புகள். ரைட். இதுல இந்த நில உருவங்களை பற்றி விளக்கும் போதும் கட்டாயம் ஒரு விடயத்தை புவியியலை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு சொன்னால் 2 விடயம் ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு நோட்ஸில் வந்து படத்திலையும் வந்து 2 விடயம் இருக்கும். அப்போ 2 விடயம் என்னென்று பார்த்தால் ஒன்று வந்து எங்களுக்கு வரைவிலக்கணம் இருக்கணும். ஒரு நில உருவம் ஒன்று விளங்கப்படுத்தும் போது எங்களுக்கு கட்டாயம் வரைவிலக்கணம் இருக்கும். நில உருவத்தை நாங்கள் விளங்கப்படுத்தும் போது என்ன இருக்கணும் என்று சொன்னால் இந்த ஒரு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணித்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். ஒன்று வந்து எங்களுக்கு வரைவிலக்கணம், அதண்டா என்னென்று சொல்றது, இது கட்டாயம் இருக்கணும் எங்களுக்கு. அடுத்த விடயம் என்ன சொன்னால் அதனுடைய உருவாக்க செயல்முறை எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது. கூடுதலாக இந்த 2 விடயங்களும் எங்களுக்கு பெறணும். சிலதுக்கு ஓரளவுக்கு உருவாக்க செயல்முறைகளை நாங்கள் விளக்க முடியாமல் இருக்கு, சிலதுக்கு விளக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது கட்டாயம் எங்களுக்கு
தேவையா இருக்கு. இந்த ரெண்டு விடயமும் எங்களுக்கு ஒரு நிலவரம் பற்றி நாங்கள் சொல்லும் போது வரும் என்று சொன்னால் எங்களுடைய அந்த அதுக்கு அதுக்குரிய விளக்கம் ஓகே ஆயிடும். அப்ப இந்த ஓர்டரை நாங்கள் சொல்லணும். கடைசியில் சில இந்த ஒழுங்கை நாங்கள் மாற்றியும் கூட இப்போ பெரும்பாலும் சிலர் வந்து என்ன செய்வாங்க என்றால் வரைவிலக்கணத்தை கூட கடைசியாக போடுவாங்க. முதல்ல என்னென்னு சொன்னா தானே அதுக்கு பிறகு அது எப்படி தோற்றம் பெறுன்னு சொல்லலாம். முதல்ல நீங்கள் ஒரு உற்பத்தி ஒன்று நீங்கள் உருவாக்குறீங்க, நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஒன்றை செய்கிறீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த பொருளோட பேரை நீங்கள் சொல்லணும். இதுதான் இந்த பேர், இது இதுக்கு சாப்பிட்றது, இது இனிக்கும் அல்லது புளிக்கும் அல்லது உரைக்கும் மட்டும் நீங்கள் அதை சொல்லுவீங்க. பிறகுதானே அதை எப்படி உருவாக்குறேன்னு சொல்லுவீங்க. ரைட், முதல்ல வந்து இந்த ஒரு பொருள் ஒன்று இருக்கு, இதை எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி போட்டு பிறகு ஒரு பேரை சொல்கிறேன்னு சொன்னால் அது இது அறிக்கை அது வேணுமெண்டா அது ஒரு ஒரு சர்ப்ரைஸாக சொல்கிறேன்டால் வேறு விஷயம். பிறகு அப்போ நாங்கள் இந்த ஜியோகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலவரத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கும்போது வரைவிலக்கணத்தை கொடுத்து அப்புறம் உருவாக்க செயல்முறையை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு படம் ஒன்று கீறும்போது நிலவுருவத்தை நாங்கள் வரையும் போது படத்தை வரையும் பொழுது அந்த படத்தை நாங்கள் சும்மா படம் பண்ணி சொல்கிறோம்ல, விளக்கப்படம் பண்ணி சொல்லுவோம். விளக்கப்படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதுலேயும் ரெண்டு விடயம் இருக்கணும். கொண்டு வந்து நாங்கள் கீற படம், அந்த சித்திரம். அடுத்த வந்து அந்த படத்தில் வந்து விளக்கம் என்றால் என்ன, எழுத்துக்களால் குறிச்சு காட்டுற விடயம். சிலதுக்கு வந்து ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு சொற்களால் மட்டும் குறித்து காட்டுவோம். சிலதுகளுக்கு ரெண்டு மூணு சொற்களை கொடுத்தா தான் விளங்கும் என்னென்று சொல்கிற விடயம். அப்போ இதை வந்து நீங்கள் என்ன அந்த படம் வரையும் போது நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேணும். இப்போ நான் இதில் வந்து படங்கள் சிலது கீறல நடித்தேன், சரிதானே, இந்த டியூட்டில் வந்து கீறல். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எரிமலை கூம்பு என்று சொல்லக்குள்ள பொதுவாக நாங்கள் ஏற்கனவே காட்டினது போல பெரும்பாலும் இந்த படங்கள் புவியியலை பொறுத்தவரை கீறுற படங்களை பொறுத்தவரைக்கும் மூன்று முக்கியமான என்ன சொல்றது என்றால் வியூ, மூன்று வியூவில் மூன்று பார்வையில் அந்த படங்களை கீறுவாங்க. அதை என்னன்னு சொல்லிக்கொள்றேன். ஏனென்றால் உங்களுக்கு இனி இதுக்கு பிறகு வர படம் எல்லாத்துலேயும் முக்கியம் இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ படங்களை வரையும் போது எப்படி வரைகிறன்றது விடயம். கொண்டு வந்தவங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு முப்பரிமாணத்தில் கீறுற, ஒரு முப்பரிமாணத்தில் இந்த படத்தை பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடிய முப்பரிமாண படம். ஒரு படத்தை முப்பரிமாணம், இப்போ ஒரு பானைன்னு சொன்னால் நீங்கள் இந்த பானை வந்து என்ன செய்யலாம், இப்படி கீறி விட்டா சில பேருக்கு விளங்கும், சில பேருக்கு அதனே ஒன்று பானை கீறண்டா இந்த மாதிரி கீறி என்ன அதை நாங்கள் ஒரு இப்படி காட்டி கீறி இந்த மாதிரி கீறக்குள்ள முப்பரிமாண படம் சொல்லுவோம். இதை முப்பரிமாண படம். நீள கலவு இரவு இது பான் அல்ல செங்கல் என்று சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒரு முறை வந்து முப்பரிமாணம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வான் பார்வை படம். வான் பார்வைன்றது மேலுக்கு இருந்து பார்க்கறது. இப்போ நாங்கள் ஒரு சிலதுக்கு அதாவது பொருந்தும். இப்போ நாங்கள் ஒரு ஆறுண்டு நாங்கள் கீறுன்னு சொன்னால் ஆறு பொதுவாக ஆறுண்டு வளைந்த ஆறுண்டு ஓடுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் கட்டாயம் மேலுக்கு இருந்து பார்த்தா அப்படின்றத காட்டினாதான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வளைவை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து வான் பார்வை. வான் பாறை என்று டைப் பண்ணப்படுத்து வான் பார்வை. அடுத்த மூன்றாவது விடயம் என்ன சொன்னால் அதனுடைய குறுக்கு அல்லது நெடுக்கு, நெடுக்கு தோற்று, குறுக்கு அல்லது நெடுக்கு தோற்று. ஏன் நான் அதை சொல்றேன்டா, பின்னுக்கு வார படங்கள் எல்லாத்துக்கும் இந்த விடயம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த மூன்று வகையிலையும் இந்த படத்துகளை கீறலாம். சில படத்துக்கு மூன்றுல எதுல கீறினாலும் அந்த படத்தை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில படத்துக்கு இதைத்தான் இதுல கீறினா தான் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சில படத்துக்கு எங்களுக்கு அதுல கீறதே சிரமமா இருக்கும். முப்பரிமாணம் என்ற விடயம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாம இருக்கு. அப்ப சிலது முழுதுக்கும் முப்பரிமாணத்தை கீறு டைம் எடுக்கும், கீறி கொள்றது கஷ்டமா இருக்கு. ஆனால் குறுக்கோ அல்லது நெடுக்கு தோற்றமோ ஈஸியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க அந்த படங்களை கீறும்போது இதுல உங்களுக்கும் சாத்தியமானத்தை நீங்க எடுத்து கீறணும். புத்தகங்கள்ல அல்லது டியூட்டுகள்ல அல்லது இதுல வந்து எங்களுக்கு முப்பரிமாணத்துல இந்த படம் இருக்கு, ஒரு நீர்வீழ்ச்சி சொன்னா அது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு, நாம் அதே இதுல கீறலாம்.
அது வந்து சித்திரங்கிறவனுக்கு ஓகே. எங்களுக்கு நாங்கள் அந்த அது உருவாகிற செயல்முறையை தான் நாங்கள் கூட காட்டணும். அப்போ கூடுதலாக இந்த படங்கள் நாங்கள் வரையும் போது அதனுடைய உருவாக்க செயல்முறைகளை காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உருவங்களை கீறிக்கொள்ளணும். அப்போ உருவாக்க செயல்முறை அதனுடைய கூறுகள் இந்த ரெண்டு விடயமும் எங்களுக்கு அந்த படத்தில் காட்டுப்படணும். ஒரு படம் ஒன்றில் அது உருவாக்கத்தை காட்டுற மாதிரி இருக்கலாம், அல்லது அந்த படத்தினுடைய கூறுகளை விளக்குற மாதிரி இருக்கலாம். நாங்கள் அந்த விளக்கப்படம் கீறக்குள் ரைட். இப்போ பார்ப்போம் நாங்கள் இந்த விடயத்துக்கு எப்படி படம் ஒன்றை நாங்கள் கீறுறேன்னு சொல்லி. அப்போ கூம்பு சினத்தைய கூம்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பரிமாண படத்தோட கீறலாம். அப்போ மேலுக்கு வந்து ஒரு எரிமலை வாய உண்ட கீறுவீர். கீறித்து இந்த மாதிரி கீறி இடையில கொஞ்சம் கொஞ்சம் கலர்கள் அடித்த மாதிரி செய்துட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து அதை வெட்டி காட்டின மாதிரி முப்பரிமாண படமாக இருந்தாலும் அந்த முப்பரிமாண பகுதியை வெட்டி காட்டின மாதிரி காட்டிக்கும். நான் கலர் ஒரே இதில் கீறுறேன். அந்த படம் ஏற்கனவே நாங்கள் கீறின படத்தை பார்த்த நீங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் எரிமலை குழம்பு வெளியேறது தானே. அப்போ அதண்டபடியால் நாங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்னொன்று சிவப்பு நிறம் அடிக்கணும். எரிமலை நில உருவங்களை பொறுத்தவரை நிறம். அப்போ நிறம் முக்கியம். இதில் சிவப்பு நிறம். அப்போ இந்த கோடுகள் வந்து வெளிக்கோடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மலையை பொறுத்த வரைக்கும் கருப்பால் அல்லது ப்ரௌனால் காட்டுறது பெட்டர். அப்போ ப்ரௌனால் நீங்கள் இதை கீறி இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இதுகளுக்கும் இடையில நீங்கள் ப்ரௌன் கலர் அடிச்சு கொள்ளலாம். இப்போ இதில் நீங்கள் இந்த பகுதியால் மேலுக்கு எரிமலை குழம்பு வெளியேறுற மாதிரி இந்த மாதிரி படத்தில் நீங்கள் காட்டுவீங்க. சாம்பல் அதுகள் வெளியேறுற மாதிரியும் காட்டுவீங்க. அப்போ இதில் வந்து காட்டிட்டு இந்த பகுதியை நீங்கள் காட்டுவே என்ன இப்போ நாங்கள் சொன்ன அந்த எரிமலை குடல் எரிமலை குழம்பு வெளியேறுகின்ற பகுதி துவாரம் அல்லது பகுதி இந்த வெண்டன்று சொல்லி நாங்கள் வச்சு சொல்கிறோம். நாம் குழாய் வடிவம் எரிமலை குழம்பு குழாய்ன்னு நாங்கள் வச்சு சொல்கிறது இதுதானே. எரிமலை குழம்பு வெளியேறுற குழாய் இடத்துல வருது. இதை வந்து நீங்கள் எரிமலை குழம்பு வெளியேறுகின்ற குழாய் நீங்கள் போடலாம். இதுதானே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இது வந்து எங்களுக்கு அந்த மெக்மா சேம்பர்னு சொல்லி அந்த பாறை குழம்பு பாறை குழம்பு காணப்படுகின்ற பகுதி மெக்மா சேம்பர்னு சொல்லி அதை சொல்கிறது பாறை குழம்பு. அப்போ இது வந்து எங்களுக்கு இந்த பகுதி வந்து எரிமலை வாய். அப்போ இதில் வந்து லாவா படிவுகள் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சிவப்பாக காட்டி விடுத்து லாவா ஃப்ளோ நான் காட்டின லாவா இவ்வளவு காட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த எரிமலை கூம்புன்ற கன்செப்ட் வந்து உங்களுக்கு கேரிக்கிட்டு ஒரு படத்தை நாங்கள் கீறி போட்டு இருக்கிற படங்களை நான் குரூப்பில் போடுறேன். அப்படியான படங்கள்னு சொல்லி நான் சில படங்களை போடுறேன். கிட்டத்தட்ட பாருங்க. அப்போ செங்குத்தானதாகவும் நேரானதாகவும் அடியையும் கொண்ட கூம்போடியத்தையும் கொண்ட குன்றுகள் வந்து எரிமலை குழம்பு வெளியேறுகின்ற குன்றுகள் எரிமலை கூம்பன் அழைக்கப்படுது. இது வரைவிலக்கணம். உலகம் வரைவிலக்கணம் சரிதானே. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி உருவாகுது. எரிமலை ஒன்று பலர் சத்தத்துடன் வெடிக்கும் போது மலை உச்சியில் தாழ்வான பள்ளம் உருவாகின்றது. இந்த தாழ்வான பள்ளத்தை வந்து நாங்கள் எரிமலை வாய் என்று சொல்லுவோம். இந்த எரிமலை வாய் ஒன்றினூடாக எரிமலை குழம்பு கக்கும்போது அவை கூம்பு வடிவத்தை பெற்றுக்கொள்கின்றது. உயரமான கூம்பு வடிவத்தை பெற்றுக்கொள்கின்றது. அது உலகம் வந்து எங்களுக்கு அந்த உருவாக்கம். இப்போ சும்மா இருந்தது இப்படி இருந்திருக்கு. இடத்துல வடிப்பு இருந்திருக்கு. வேலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து படிஞ்சு 2 பக்கம் படிஞ்சு படிஞ்சு அவர் வந்து உயர்ந்திருப்பார். அதே நேரம் இந்த எரிமலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூம்பு வடிவத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கப்படுது. அமிலக்கூம்பு காரக்கூம்புன்னு சொல்லி அமிலக்கூம்பு வந்து எங்களுக்கு உயரம் கூடியதாக இருக்கும். காரக்கூம்பு வந்து உயரம் குறைந்ததாக இருக்கும்.
என்ற விடயத்தை நீங்கள் அதுக்குள்ள மென்ஷன் பண்ணிங்களா சரிதான் அதுக்குரிய விடையாக இருக்கு சரிதான் அடுத்தது வந்து கூட்டு கூம்பு இந்த கூட்டு கூம்பு எப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எரிமலையில ஒன்றுக்கும் மேற்பட்ட எரிமலை வாய்க்கூடாக எரிமலை கக்குகை நிகழுமாக இருந்து என்றால் அதை நான் கூட்டு கூம்புன்னு சொல்லுவோம் நான் கருப்பால கீறுறேன் அப்போ இது வந்து எங்களுக்கு பாறைக்குழம்பு வெளியே இருக்கின்ற பிரதான துவாரம் இதுக்கெல்லாம் வந்து இந்த சிவப்பு நிறம் இதுக்குள்ள அடிப்பீங்க அதுக்குள்ள சிவப்பு நிறம் அடிப்பீங்க மற்ற பாறை தானே பாறைக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் அடிக்கலாம் இதுன்னு சொல்லி அப்போ அந்த படம் வந்து எங்களுக்கு விளங்கும் ரைட் அப்போ இதை காட்டி போட்டு அங்கே இங்கேயும் வெளியேற மாதிரியும் செய்கிற மாதிரி காட்டுவியல் இங்கே அலையும் செய்கிற மாதிரி காட்டுவியல் விஷயம் மாதிரி காட்டுவியல் ரைட் இப்போ இப்படி இதில் வந்து நாங்கள் விளக்கத்தை கொடுத்து விட்டோம்னா சரி என்ன இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் பிரதான வாய் பிரதான எரிமலை வாய் பிறகு இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால் கிளைக்கூம்பு கிளைக்கூம்பு அல்லது ஒட்டுண்ணி கூம்புன்னு சொல்றது ஏண்டா அதுல இன்னொரு கூம்பு ஒன்று உருவாகும் கிளைக்கூம்பு அதே போல இந்த சைடில் இதை வந்து சொல்றது பக்கவாய் அப்ப பிரதான வாய் அது இது பக்கவாய் இதுதானே பக்கவாய்ன்னு நாம் அதை சொல்லுவோம் சரி நீங்க எழுதுறேன் பக்க வாய் அப்போ மூன்று விடயம் இந்த மூன்று விடயத்தையும் குறிப்பிடுது முக்கியமாக குறிப்பிடணும் அடுத்தது இது உங்களுக்கு தெரியும் தானே இது மக்மா சாம்பர்னு சொல்றது இதே போல உலகம் எங்களுக்கு கொடுத்தோம் என்றால் ஓகே அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட எரிமலை வாய்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எரிமலை வாய்களை கொண்டிருக்குமாக இருந்தது சொன்னால் இது ஒரு பக்க வாய் இதுக்குள்ளாலே எரிமலை குளம் வெளியேறும் இது பிரதான வாய் இதுக்குள்ளாலையும் வெளியேறும் இந்த கிளைக்கூம்புக்குள்ளாலையும் வெளியேறும் அப்போ மூன்று இடங்களுக்கூடாக இங்கே எரிமலை குழம்பு வெளியேறுது அப்போ இதை நாங்கள் என்ன இதுதான் ஒரு வரைவிலக்கணம் கொம்போசிட் கோன்னு சொல்றது இன்னொரு வரைவிலக்கணமும் இருக்குதுக்கு பொதுவாக இந்த கலப்பெரிமலை அல்லது கூட்டெரிமலை என்று சொல்ற விஷயம் அல்லது கூட்டு கும்படி சொல்ற காரணத்துல உண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்களை கொண்டு அல்லது எரிமலை வெளியேறுகின்ற பகுதிகளை கொண்டிருக்கும் போது ஒரு மலை அதை நாங்கள் கூட்டு கூம்பு அல்லது கூட்டெரிமலை அடிச்சு வச்சுட்டு இன்னொரு வகையிலையும் கூட்டெரிமலை சொல்றாங்க அந்த லேயரை பொறுத்தும் அது பொதுவாக இதுதான் அதில் இது படம் அப்போ இது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த பிரதான எரிமலை வாயால் வெளியேறி கொண்டிருக்கல பலத்த சத்தத்தோட ஒரு பலமான ஒரு அழுத்தம் அந்த பாறைக்குழம்பு வெளியேற்றம் மிக மசிவான ஒரு பெரிய அளவிலான ஒரு இது வெளியேறும் போது எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த பிரதான வாயால் போக காணாட்டி இப்போ எங்களுக்கு என்ன தண்ணி ரோட்டால் ஒரு ஆத்தால போகுது அதில் போகிற தண்ணி காணாட்டி செய்யும் அது விட்டச்சி வள்ளிஞ்சி வேற ஒரு வழியால் எடுத்து கொண்டு போகும் அதே மாதிரி தான் இங்கே பாறைக்குழம்பால் மேலுக்கு ஒரு வழியால் காணலண்டா அது பல்வேறுபட்ட மெற்றைய பகுதிகளாலேயும் சில துவாரங்களை வெடிப்புகளை ஏற்படுத்தி அது கூடாக இந்த எரிமலை குழம்பு வெளியேறும் அப்படியே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களால் எரிமலை குழம்பு வெளியேறுகின்ற போது நாங்கள் அதை கூட்டெரிமலை அல்லது கூட்டுக்கூம்பு அல்லது கலப்பெரிமலை அடிச்சு சொல்லுவோம் சரிதானே அடுத்தது பார்த்தீங்கன்னா கவச எரிமலை அப்போ இது கவசம் அல்லது கேடயம் மாதிரி சீல்ட் ஒர்க் இப்போ சீல்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம கவசம் வெற்றி கேடயம் மாதிரி தான் அது தலைகளை கவுட்டு விட்ட மாதிரி எங்களுக்கு இந்த கவச எரிமலை வேறு அப்படின்னு பார்த்த முடிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஷேப்பில் அதில் கீறுது நடுவால் எரிமலை குழம்பு வெளியேறது வரத்தை கீறு அப்போ இதை வந்து மென்ஸ் ஆய்வுண்டு காட்டணும்
இது வந்து நாங்க எரிமலை வாய். இதை வந்து எரிமலை குழம்பு வெளியேறுகின்ற அந்த நீண்ட நிரல் என்ன முதல் போட்டு நாங்கள் அதுக்கு குழாய், எரிமலை பாறை குழம்பு வெளியேறுகின்ற குழாய். அவ்வளோத்தையும் காட்டி விட்டோம்னா இந்த இதுக்கு ஓகே, பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை, கவச வடிவத்தில் இருக்கு. மென்சாய்வுன்ற விஷயம் இதுக்கு எங்களுக்கு வரும். அப்போ இது எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட மெதுவாக ஸ்பீட் குறையக்குள்ள, மெதுவாக மெதுவாக படிந்துருகக்குள்ள இந்த மாதிரியான கவசெரி மலைகள் தோற்றம் பெறும் என்று சொல்லப்படுது. அப்போ கவசெரி மலை என்று சொல்றதுக்கு அல்லது எரிமலை கூம்பு அல்லது லாவா கூம்பு என்று சொல்றதுக்குரிய வரைவிலக்கணம் என்று பார்த்தோம்னா, இதில் வரைவிலக்கணம் வந்து இங்கே இருக்குது. இதை நீங்கள் மாற்றி எழுதணும். அதாவது என்ன, பரந்த அகன்ற உச்சியினை மென்சாய்வுகளுடன் அங்கே கிடக்கு. ரைட், இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக குறைந்த உயரத்தையும் இதுக்குள்ள இருந்து மிக பரந்த அகன்ற அடியையும் கொண்ட எரிமலைகள் கவச எரிமலை எனவும் அழைக்கப்படுகின்றன. இதுதான் வரைவிலக்கணம். அப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னுக்கு வரணுமா, இது பின்னுக்கு வந்திருக்குது, முன்னுக்கு வரணும். அப்போ இது எரிமலை வெடிப்புகள் வந்து, எரிமலை குழம்பு வந்து வெடிப்புகளுக்கூடாக வெளியே வந்து மெதுவாக பசிஞ்சு பரவக்குள்ள இந்த மாதிரியான எரிமலைகள் தோற்றம் பெறும் சொல்லப்படுது. அடுத்தது வந்து எரிமலை மேட்டு நிலம். எரிமலை பெருவாய் என்று சொல்லப்படுறது, இதுக்குரிய படங்கள் நான் போட்டு விடுறேன். இவையும் இதோட சேர்ந்த நில உருவங்கள் தான். எரிமலை மேட்டுகளும் கிட்டத்தட்ட தட்டையான பகுதியாக வரும், கிட்டத்தட்ட உயரத்தில் தட்டையான பகுதி. அப்போ அதுவும் வந்து என்ன சொன்னால், எரிமலை குழம்புகள் வந்து லேயராக காட்டணும், மெதுவாக படிந்து சம மட்டத்துக்கு வழியிற மாதிரியான தன்மை கொண்டதாக இருக்கும். எரிமலை மேட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு வேறொரு கலர் ஒன்று அடிப்பீர்கள், அதுக்கு மேலே தான் அந்த பகுதி பாறை படிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுவீர்கள். அப்போ இதுக்குரிய படம் நான் போட்டு விடுவேன் எரிமலை மேட்டு இல்லத்துக்கு. அடுத்த எரிமலை பெருவாய்க்கும் போட்டு விடுவேன். ரைட். இப்போ நாங்கள் தள்ள நில உருவங்களை பார்த்துருக்கிறேன். அப்புறம் 3 நில உருவங்களை வடிவ கிளியராக பார்த்துக்கொள்ளணும். என்னென்னா 3 நில உருவங்கள் கட்டாயம் கேட்டு வாரது எழுதுறதுக்கு. தலையீட்டு நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முக்கியமாக ஆழத்தீப்பாறை, குத்துத்தீப்பாறை, கிடைத்தீப்பாறை, குமிழி தீப்பாறை என்று சொல்லி ஒரு தீப்பாறைகளாக நாங்கள் சொல்கிறோம். இதில் 3 விளக்கம் போட்டிருக்கிறேன். ஆழத்தீப்பாறை என்றது உண்மையாகவே மிகப்பெரிய நில உருவம். எரிமலை குழம்பு வெளியேற அல்லது எரிமலை குழம்பு எரிமலைகள் வெடிச்ச இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய இதுக்கு இந்த தலையீட்டு நிலவரம் பொழுதும் அந்த தலையீட்டு பாறைகளுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் அல்லது கருப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்க, வெளியில் வந்து மற்ற நிறம் யூஸ் பண்ணுங்க. இப்படி வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். இவை வந்து பூமிக்கு மேலே உடனே தெரியாது. பூமிக்கு மேலே எங்களுக்கு பாறைகள் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த பாறைகள் இந்த கருப்பாக போடுறது பாறைகள். அதுக்குள்ள எரிமலை குழம்பு வந்து சிவப்பாக போட்டிருக்கீங்க, நீங்கள் ப்ரௌன் கலராக மாற்றணும் அல்லது மேல் பகுதியை மஞ்சளாக மாற்றினா கருப்பாக மாற்றணும். சரிதானே? கருப்பாக மாற்றுறது நல்ல. இந்த இதை வந்து கருப்பாக மாற்றுங்க, மற்றதை நான் மாற்றித்தேன் கலர். இது வந்து எங்களுக்கு கருப்பாக வரணும், இது ஃபுல்லாக கருப்பாக ஃபில் பண்ணணும். சரிதானே? போகிறது இப்படி எங்களுக்கு எரிமலை குழம்பு பாறைக்கு இடையில பெரிய அளவில் படிந்து இறுகி இருக்கும். இதுக்கு வந்து ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணுறோம் மற்ற நார்மல் பாறைக்கு. இது வந்து எங்களுக்கு நார்மல் பாறை, இந்த ப்ரௌன் கலர். அப்போ இதில் நீங்கள் காட்டணும் புவி மேற்பரப்பு பாறை. இது என்ன? தலையீட்டு பாறை. தலையீட்டு பாறை என்று போட்டீங்கன்னா தலையீட்டு தீப்பாறை. இது எல்லாமே தலையீட்டு தீப்பாறை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமியினுடைய மேற்பரப்பு பாறையில் வந்து அந்த பிளவுகளுக்குள்ள மிகப்பெரிய அளவில் இந்த பாறை குழம்பு படிந்து இறுகி இருக்கும். பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு என்ன பண்ணால் மேற்பரப்பு பாறை அரிக்கப்பட்டிருக்கும். மேற்கு இந்த நாம ப்ரௌன் கலர் ஆகிறோம், அரிக்கப்பட்டதுக்கு பிறகு பேர் வந்து சின்ன 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 குன்றுகள் மாதிரி தெரிவார். அப்படி தெரியும் போது நாங்கள் அதை ஆழத்தீப்பாறை
உள்ளூட்டுலம், உள்ளூட்டு நிலம் என்று உள்ளூட்டுலம் அல்லது பத்தோலித் என்று சொல்லி பல்வேறுபட்ட பெயர்களால் அவை அழைக்கப்படும். அடுத்த குத்து தீப்பாறை. அப்போ இவை இனி வந்தங்களுக்கு ஈஸி என்னன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் வந்து அந்த ஷேப்பை வச்சு கொண்டு தான் அழைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் அந்த படத்துக்கு ஒரே படத்தில் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. புது தீப்பாறை, கிடைத்தீப்பாறை இது எல்லாத்தையும் ஒரே படத்தில் இருக்குது. தனித்தனியாக காட்டலாம். புது தீப்பாறை, கிடைத்தீப்பாறை. ஏற்கனவே நான் காட்டினது இதுதானா இந்த படம்? என்ன படம் என்றால் கூட்டுக்கூம்பு. அப்போ இந்த மாதிரி படம் வரணும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து சிவப்பு கலரில் வரணும். இந்த அரைக்குது ஆழத்திப்பாறை. இதுதான் குத்து தீப்பாறை. அப்போ எரிமலை குழம்பு வந்தங்களுக்கு குத்தான வடிவத்தில் இடிந்து அதுக்குள்ள படிந்து இறுகி இருக்கும் போது பிறகு அரிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து இப்படி குத்தான சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி எங்களுக்கு தெரிவார். ஒடுங்கிய பாறை தொடர்களாக தெரியும். எங்கள் நாட்டுகளில் குறைவு. கிடைத்தீப்பாறையை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிடைத்தீப்பாறை. கிடையான ஷேப்பில் வந்து பாறைக்குள்ளையில் வடிஞ்சிருக்காரு. இவர் பிறகு பார்க்கக்கூட இந்த பெஞ்சுகள் மாதிரியான ஒரு அமைப்பில் இவர் தெரிவார். ரெண்டு அரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி குமிழ் தீப்பாறை இது குமிழ் தீப்பாறை. அதே போன்று குழிவு தீப்பாறை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குழிவு நல்ல நீளமாக இருக்கும் ஒரு குழிவு ஆடி கண்ணாடிய மாதிரியான ஷேப்பில் இருக்கு. கிடைத்தீப்பாறை இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி. நான் கிடைத்தீப்பாறை நேருக்கு இருக்கும். இவர் வந்து கீழே பள்ளமாக கையால் அப்படி தனி பிடிக்கிற நாங்கள் தட்டு தன் இந்த பிளேண்டியோ ஏதோ ஒரு தட்டு ஒன்று கொடுத்தோம்னா தட்டு அப்படி இருக்கு. அதே மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு மாமரத்தில் கிளை ஒன்று மறைஞ்ச மாதிரி அப்படியான ஷேப்பில் வளைஞ்ச மாதிரி இருக்கு இந்த குழிவு தீப்பாறை. அடுத்தது வில்லை தீப்பாறை. இதான் ஆழ தீப்பாறை நான் ஏற்கனவே காட்டினது. அப்போ இப்படி எங்களுக்கு இந்த எரிமலை கழுத்தனை இங்கே விடுங்க தீப்பாறைகள் இவை ஒவ்வொன்றும் வந்து இந்த கருப்பு நிறத்தில் அந்த தீப்பாறையை காட்டணும் கட்டாயம். ஏனென்றால் இவை வந்து நீண்ட காலத்தில் படிந்துருக்கி பாறையாரிக்கும். அது எங்களுக்கு தளநிலவரங்களை பொறுத்த அல்ல தளத்தீப்பாறையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்கனவே வெடித்து கொண்டிருக்கிறது. அப்போ சிவப்பு நிறத்தில் காட்டுவோம். எரிமலை மேட்டிலும் இருக்கு இந்த அறிக்கை படம் நான் ஏற்கனவே காட்டினது. அப்போ இது வந்து எங்களுக்கு இந்த பாறை குழம்புகளை வந்து நாங்கள் சிவப்பு நிறத்தில் காட்டணும். ஏன்னா இது வெடித்து கொண்டிருக்கிறதால உருவாகிறது. தழல்
இதுக்கு வந்து நாங்கள் சிவப்பு நிறத்தில் காட்டலாம் அந்த குறிப்பிட்ட பாறைக்குள்ள வெளியேற பகுதிகளை. தலையிட்டதுக்கு நாங்கள் கருத்த நிறத்தில் காட்டுறோம். சரிதானே? ரைட். அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பாக இந்த எரிமலை என்று சொன்னால் என்னென்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த எரிமலைகள் தோற்றம் பெறுறது எப்படி என்றதை பார்த்திருக்கிறோம். தோற்றம் பெறுறதுல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை பார்த்திருக்கிறோம். வெப்பநிலை எப்படி செல்வாக்கு செலுத்தும், ஏன் வெப்பநிலை செல்வாக்கு, அமுக்கம் ஏன், மூட்டுக்களும் பிளவுகளும் ஏன், அல்லது பலவீன பகுதி. அப்போ நாங்கள் எரிமலை என்று சொன்னால் எரிமலையினுடைய இதை பார்த்திருக்கிறோம். எரிமலை உறுப்புக்களை, எரிமலை ஒன்ற உறுப்புகள். அடுத்த வந்து எரிமலை எவ்வாறு உருவாகுது என்று பார்த்திருக்கிறோம். அந்த எரிமலை உருவாகிறதுல முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்ற 4 காரணிகளை பார்த்திருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த எரிமலைகளுடைய நில உருவங்களை வந்து நாங்கள் பாகுபடுத்தி பார்த்திருக்கிறோம். அப்போ தள்ள நில உருவங்கள், தலையீட்டு நில உருவங்கள் ரெண்டாக நாங்கள் பாகுபடுத்தினாங்கள். அப்போ தள்ள நில உருவம் என்று சொல்றது பூமி மேற்பரப்பில் வந்து தோற்றம் பெறுகிற நில உருவங்கள். அதுக்குள்ள நாங்கள் குறிப்பாக கூட்டெரிமலை, கவச எரிமலை, எரிமலை கூம்பு, எரிமலை மேட்டீலம் போன்றவற்றை பார்த்துனாங்க. தலையீட்டு நில உருவம்ன்றது பூமிக்கு கீழே படிந்து இந்த எரிமலைக்குள்ள வெளியேறி அவை மேலுக்கு வராமல் பாறைக்குள்ளே படிந்து இறுகியது நீண்ட காலத்துக்கு பிறகு வழித்திட்டது. அதுலேயும் குறிப்பாக நாங்கள் ஆழத்தீப்பாறை, புத்துத்தீப்பாறை, கிடைத்தீப்பாறை, குமிழித்தீப்பாறை போன்ற விடயங்களை பார்த்துருக்கிறோம். அடுத்தது வந்து இந்த எரிமலைகள் வந்து கூடுதலாக எங்கே காணப்படுகின்றது என்ற எரிமலை வலயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்தது எரிமலைகளை வந்து எவ்வாறு வகைப்படுத்துறது. இப்போ நாங்கள் இதில் கேளிகள் அண்டு நாங்கள் இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் எரிமலை என்றால் என்ன, நாங்கள் இன்றைக்கு பார்த்த விடயத்துக்கு கூடாக உங்களுக்கு விடை எழுதக்கூடிய அல்லது தெளிவு கிடைக்கக்கூடிய விடயம் எரிமலை என்றால் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன, எரிமலையினுடைய முக்கியமாக காணப்படுற கூறுகள். ஒரு எரிமலை எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது, எரிமலை உருவாக்க படிமுறை. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்கத்தை செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். உருவாக்கம் சொல்லும் பொழுது தகட்டசைவோடு தொடர்புபடுத்தி சொல்லணும். செல்வாக்கு செலுத்தும் காரணிகளோட அந்த 4 காரணிகளையும் செல்வாக்கு குறிப்பிட்டு சொல்லணும். பிறகு எரிமலைகள் காணப்படுகின்ற பிரதேசங்கள், எரிமலை வலயங்கள். பிறகு எரிமலைகள வகைகள். பிறகு நாங்கள் வந்து எரிமலை நில உருவங்கள். அப்போ அதில் ஒரு 2ஆக பாகுபடுத்தி பிரிச்சிருக்கிறோம். அப்போ இவ்வளவு விடயத்தையும் வந்து நாங்கள் இன்றைய வகுப்பு கூடாக பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த டியூட்டும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இருக்குது. சொன்ன விடயங்கள் சிலது மேலதிகமான விளக்கங்கள் என்னுடைய நான் விளங்கப்படுத்தக்குள்ள சொல்லியிருக்கிறேன். சில படங்கள் வந்து விடுபட்டிருக்குது. அந்த படங்கள் உங்களுக்கு கொண்டு குரூப்பில் போட்டு விடுவேன். மற்றது இந்த வீடியோ ரெக்கார்டிங் போட்டு விடுவேன். அது கூடாக நீங்கள் இந்த 2 விடயத்தையும் செய்து கொள்ளுங்கள். ரைட். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த எரிமலை வெடிப்பால் ஏற்படுற பாதிப்புகள் அப்படி சில பகுதிகள் இருக்குது. எங்களுக்கு இந்த பின்னுக்கு ஒரு டிசாஸ்டர்ன்ற ஒரு பகுதி இருக்கிறபடியால் நாங்கள் இதை கொஞ்சம் இதுக்குள்ளே டைம் உங்களுக்கு குறை இருக்கிறபடியால் இதுக்குள்ளே நான் அதை முடிச்சிருக்கிறேன். பின்னுக்கு அந்த அனர்த்தம் என்ற ஒரு பகுதி இருக்கிறபடியாக நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் சில இதில் பார்ப்போம். பொதுவாக மற்ற எரிமலைகளை பற்றி முக்கியமான உருவாக எரிமலை வெடிப்பு பயங்கள் என்றெல்லாம் இருக்குது. அவை எங்களுக்கு அனர்த்தம் என்ற விடயத்தை பார்த்தோம்னால் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்குது. ஏதாவது நீங்கள் கேட்குறதாக இருந்தால் கேட்கலாம். மற்றது கடந்த வகுப்பினுடைய ரெக்கார்டிங், மற்ற இன்றைய வகுப்பின் ரெக்கார்டிங்கையும் வந்து நான் இரவைக்கு நான் அப்லோட் பண்ணி விடுவேன் எங்களுடைய யூடியூப் சேனலில். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எதுவும் கேட்குறதா இருந்தால் கேளுங்க.
எரிமலை ஏற்படுற பாதிப்பு மற்றது அதே நேரம் எரிமலையினுடைய வெடிப்பு வகைகள்ன்றதெல்லாம் நாங்கள் அனர்த்தத்துக்குள்ளே பார்ப்போம்.